أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவா பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை துவங்குகிறேன். இறைவனுடைய மகத்தான கிருபையால் ரமலான் என்கிற அற்புத மாதத்தை அடைகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிற, வேற எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத சிறப்புக்குரிய மாதமாக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரமலானை அடைய பெற்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. ரமலானை அடையாம மற்ற 11 மாதம் ஒருவனுக்கு கிடைச்சு ஒருவனுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. ரெண்டுல எது சிறப்புக்குரியதுன்னா, மற்ற 11 மாதங்களை விட இந்த ரமலான் என்கிற ஒரு மாதம் நமக்கு கிடைக்கப் பெறுவது இந்த 11 மாதங்களை விட நம்முடைய வாழ்க்கையை அது மேம்படுத்தி வைக்கும். அல்லாஹ் செஞ்ச பெரிய சிறப்பு என்னன்னா, ரமலானுடைய நோன்பு கடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அடைஞ்ச நோன்பை விட இன்னும் அடையாத நோன்பு பாக்கி இருக்கிறது. இந்த பாக்கி இருக்கக்கூடிய நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி. மற்ற சமுதாயத்தை விட அல்லாஹ் நம்ம சமூகத்தை அல்லாஹ் மேம்படுத்த நாடுகிறான். ரொம்ப குறைவான வாழ்க்கை தான் நம்மள்கிட்ட இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிற சமூக மக்கள் வாழ்ந்திருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையை 60-70 சொச்சம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. இந்த சமுதாயம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததை விட எப்படி உயர முடியும்? அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சா, ஒரு ரமலானை கொடுத்து அந்த ரமலானில் செய்கிற அமல்களுக்கெல்லாம் நன்மையை கூடுதலாக கொடுத்து, லைலத்துல் கத்ர் இரவுன்னு ஒரு இரவை கொடுத்து, மீன் அல்ஃபி ஷஹர் 1000 மாதங்களை விட உங்களுக்கு நன்மை வழங்கப்படும். 1000 மாசத்தை கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? இதே நிலையில தான் கழிச்சிருவோம். 1000 மாசமா அல்லாஹ் கொடுத்திருந்தா அங்கேயும் வாழ்க்கை வீணா போயிருக்கும். எனவே வெறும் வாழ்க்கையாக கொடுக்காமல் அதனுடைய நன்மையை நமக்கு கொடுத்து மற்ற சமூகத்தை விட நம்மளை அல்லாஹ் மேம்படுத்திட்டான். ஒரு ரமலான் கிடைப்பது 1000 ஆண்டுகளை வாழ்ந்த சமூகத்தை விட ஒரு பாய்ச்சல் நமக்கு கிடைக்கிறது. 60 வருஷம் வாழ்ந்தவங்க எத்தனை ரமலானை அடைகிறார்களோ ஒவ்வொரு ரமலான்லையும் 1000 ஆண்டு பாய்ச்சலுக்கு இவர்கள் முன்னேறுகிறார்கள். இபாதத்து இவர்கள் பெயரால் எழுதப்படுகிறது. அல்லாஹ் இந்த ஏற்பாடை நமக்கு தந்திருக்கான். இது அல்லாஹ் செஞ்ச பெரிய சிறப்பு. குறிப்பாக இந்த ரமலான் ரொம்ப முக்கியமான ரமலான். இந்த ரமலான் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த ரமலான் கிடைச்சிருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே ரமலானுடைய மாதம்னா நம்ம என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கோம்னா,
நோன்பு கஞ்சி கிடைக்கக்கூடிய மாதம், புது ட்ரெஸ் எடுக்கிற மாதம், சாப்பிடாம இருக்கணும், தண்ணீர் குடிக்காம இருக்கணும், ஆசைகளை அடக்கி கொள்ளணும். இது ரமலான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல். இது ரமலானுடைய ஒரு பகுதி. ரமலானை பயன்படுத்துவதற்கு நோன்பு என்பதை அல்லாஹ் ஒரு பகுதியாக நமக்கு உருவாக்கி வச்சிருக்கான். ஆனா ரமலான் என்னன்னா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு ஒரு ரமலானில் ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கணும். ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை, ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனை, ஒரு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை ரமலானுக்கு பிறகு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலிருந்து அது கலற்றி எடுக்கப்பட வேண்டும். அப்படி ரமலானை ஒரு முஸ்லிம் பயன்படுத்த வேண்டும். குரான்ல அல்லாஹு தாலா 2 நோன்பை பற்றி குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த 2 நோன்புமே முக்கியமான செய்தியை நமக்கு வலியுறுத்தி பேசுகிறது. மூசா நபியை பற்றி பேசுகிற ஒரு இடத்தில், மூசா நபியை ப்ராஃபட்டாக மாற்றுவதற்கு முன்னால இது வாஅத்னா மூசா 30 லைலா, 30 நாட்கள் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் நோன்பு வைக்க சொன்னோம். அத்தம்னாஹா பி அஷரின், 10 நாட்கள் சேர்த்து நோன்பு வைங்கன்னு சொன்னோம். 40 நாட்கள் நோன்பு வைத்ததற்கு பிறகு நபி பட்டத்தை ஹதரத் மூசாவுக்கு கொடுத்தோம். எல்லா நபிமார்களும் நபியாக மாறுவதற்கு முன்னால் நோன்பு வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோயில நோன்பு வச்சாங்க. அதுக்கு பிறகுதான் வகி வந்துச்சு. நபிமார்களை பக்குவப்படுத்துவதற்கு, பயிற்சி தருவதற்கு அல்லாஹ் முதல்ல நோன்பு வைக்க சொல்றான். அதுலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னா, ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய கடவுள்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் உலகத்துல, அந்த ஃபிரௌன்ட்ட போய் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈமானும் வலுவும் எப்படி கிடைக்கும்? நீங்க 40 நாள் நோன்பு வைங்க. நம்ம நோன்பு வச்சா சோர்வாயிரும் நினைக்கிறோம், நோன்பு வச்சா பலவீனம்னு நினைக்கிறோம். நோன்பு தான் வீரத்தின் அடையாளம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நோன்பு தான் சக்தி பெறுவதற்கான வாய்ப்புன்னு குர்ஆன் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய எதிரியை சந்திப்பதற்கான சூழலை, வாய்ப்பை நோன்பு நமக்கு உருவாக்கி தரும் என்று குர்ஆனுடைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஃபிரௌன்ட்ட பேசினாங்க, கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ்வோடு ஹதரத் மூசா பேசினார்னு குர்ஆன் சொல்லுகிறது. திருக்குர்ஆன் திரும்பிய பக்கத்துல எல்லாம் மூசா நபியினுடைய வரலாறு திருக்குர்ஆன்ல வருது. அவ்வளவு பெரிய சிறப்பு ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்ததுக்கு முக்கிய காரணத்துல நோன்பு வந்து இருப்பதை நாம கவனிச்சு பார்க்கிறோம். நபிமார்களை பக்குவப்படுத்த, நபிமார்களுக்கு பயிற்சி தர, சமூக மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா நோன்பை கொடுத்துட்டான். நபி என்கிற ப்ராஃபட் என்கிற பொறுப்பு அல்லாஹ் வழங்குறான். அப்ப நோன்பு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. பட்டினி கிடப்பதற்காக அல்ல, பயிற்சி கிடப்பதற்காக நோன்பு. தாகித்து கிடப்பதற்காக நோன்பு அல்ல, வாழ்க்கையில தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்வதற்காக நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்ங்கிற செய்தி நமக்கு உணர்கிறது. இன்னொரு நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எப்படி வித்தியாசமா தேர்ந்தெடுக்கிறான்னா, ஒரு ஆணின் தீண்டுதல் இல்லாமல் ஒரு குழந்தை பிறப்பது உலகத்தில் சாத்தியமில்லை. நான் அதை செய்து காட்டணும்னு அல்லாஹ் முடிவெடுக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுக்கிறான். தந்தையும் தாயும் இல்லாமல் ஆதமையும் ஹவ்வாவையும் கொண்டு வந்த அல்லாஹ்வுக்கு ஒரு தந்தை இல்லாமல் குழந்தையை கொண்டு வர முடியாதா? எனவே ஒரு குழந்தையை அவங்க இறைவனுடைய உயிர் ஊதப்பட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பெற்றெடுத்து ஊருக்குள்ள வர்றாங்க. அப்படி ஊருக்குள்ள வரும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அந்த ஊர் மக்கள் என்ன பேசினாங்கன்னா, என்ன நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்ட, உங்க அத்தா இப்படி நல்லவர், உங்க அம்மாட்ட இந்த மாதிரி பழக்கம் இல்லை, உங்க குடும்பமே ஒழுக்கமான குடும்பம், நீ ஏன் இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டு வந்த அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தான், நீ பேசக்கூடாது. இன்னி நலருத்து லிர் ரஹ்மானி சௌமா, நான் என் இறைவனுக்காக பேசாத நோன்பு நான் வைக்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் அந்த குர்ஆனுடைய வசனத்தை படிக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வேன். நல்ல வேளை நமக்கு அப்படி நோன்பு கடமையாக்கப்படலை. பேசாத நோன்பு வைங்க அல்லாஹ் நமக்கு சொல்லியிருந்தான்னு வைங்க, நாம பேசாம இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற கூட்டாளி விட மாட்டான் நம்மளை. நீங்க 34 நோன்புக்கும் கஃபாரா கொடுத்துருக்கணும். ஒரு நோன்பு கூட நம்ம சஹரும் இஃப்தாரோட கழிச்சிருக்க முடியாது. நீங்கள் பேசாத நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தா, அல்லாஹ் பாதுகாத்தா. சாப்பிடாத நோன்பு வைங்க, தண்ணி குடிக்காத நோன்பு வைங்கன்னு சொன்னா நம்ம வச்சுட்டோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உத்தரவு, இன்னி நதருத்து லிர் ரஹ்மானி சௌமா, நான் என் இறைவனுக்காக பேசாத நோன்பு வைத்திருக்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசல, ஊர் மக்கள் பேசினாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தையாக இருந்த தொட்டில் குழந்தை ஹதரத் ஈசா நபியை அல்லாஹ் பேச வைத்தான். பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாத, பேசுவதற்கு சாத்தியப்படாத தொட்டில் குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. எங்க அம்மா பத்தினி, அவங்க ஒழுக்கமானவங்க,
என்னை இறைவன் தூதரா அனுப்பியிருக்கான், தொழுகையை சக்காத்தை எனக்கு கடமையாக்கி இருக்கிறான்னு பேசுவதற்கு வாய்ப்பில்லாத ஹதரத் ஈசாவை பேச வைத்தான். பேச வேண்டிய மரியம பேசாதன்னு சொன்னா பேசுவதற்கு முடியாத ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வைச்சா. இந்த வாய்ப்பு எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றிய நோன்பு காரணம்னு குர்ஆன் சொல்லுது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஒரு பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசியதை போல உலகத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த பிரச்சனையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பினால தானே கடைபிடிச்சாங்க. நோன்பின் மூலமாகத்தான் அதை வெற்றி கொண்டாங்க. நோன்புக்கான அமைப்பு மாறுபட்டிருக்கலாம், நோன்பு வைப்பதற்கான முறைகள் மாறுபட்டிருக்கலாம். ஆனா நோன்பு என்றுதானே குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். அந்த நோன்பு தானே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தது, அந்த நோன்பு தானே ஈசா என்கிற நபியை உருவாக்கி கொடுத்தது. அப்ப நோன்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி. நோன்பு கொஞ்சோடு ஒப்பிடாதீங்க. நோன்பு என் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு தீர்வு. நீங்க நியத்தை வைத்து எண்ணத்தை உருவாக்கி இருக்கிற காலங்கள்ல எதுவெல்லாம் நமக்கான பிரச்சனையா இருக்கோ அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து நீங்கள் ரமலான அணுக ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். இது குர்ஆன் சொல்லுகிற வாக்கியம். அல்லாஹ் பிரச்சனையை தீர்த்திருக்கான். அது தனி மனித வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், சமூக பிரச்சனையா இருக்கலாம். ஒரு ரமலான் கிடைத்து விட்டால் அந்த ரமலான் கழிகிற போது அந்த பிரச்சனை அந்த சமூகத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைச்ச வெற்றிகள் எல்லாம் ரமலான்ல தான் கிடைச்சு. பத்ர் யுத்தகலம் நம்ம தொடர்ச்சியா 2 நாட்கள் பத்ரை நினைவுபடுத்திக்கிட்டே வர்றோம். ரமலானுடைய 17வது நோன்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. பத்ர் யுத்த காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க? ஜும்மாலையும் நினைவுபடுத்தினேன். 1000 பேர் எண்ணிக்கை ஆயுதங்களோடு வந்தாங்க, வாகனிச்சு வந்தாங்க, அழகிகளை கூட கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. ஆடல் பாடலோடு ரொம்ப சந்தோஷத்தோடு முஸ்லிம்களை பூரா தொடர்ச்சி எடுக்க போறோம்னு ஒரு கூட்டம் அவ்வளவு வேகத்தோட வந்து மக்காவிலிருந்து பத்ருங்கிற இடத்துல வந்து நின்றுட்டாங்க. இங்க யுத்தம் செய்வதற்கு வாய்ப்பில்லாத முஸ்லிம்கள் எண்ணிக்கையில 300 சொச்சம், ஒடிஞ்சு போன வாளு, ஆயுதங்கள் இல்லை. ஒரு ஒட்டகத்துல 4-5 பேர் வாகனித்து ரமலானுடைய நோன்பு வைத்த சூழலில் ஒட்டிப்போன வயிறோடும் தாகித்த நாவோடும் அல்லாஹினுடைய தூதர் யுத்த களத்திற்கு வாங்கன்னு சொன்னதுனால சஹாபாக்கள் வந்து யுத்த களத்துல பத்ர் களத்துல நிக்கிறாங்க. இந்த 2 பேர்த்தையும் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. கொக்கரிச்சு கொண்டு ஒரு கூட்டம் நிக்குது. இங்க வாடி போன சூழ்நிலையில் முஸ்லிம்கள் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க, இந்த கூட்டம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை, முஸ்லிம்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டெண்டர் அடிக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ள போனாங்க, சுஜூதுல விழுந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க, தேம்பி அழுகிறாங்க. பக்கத்துல இருந்த அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, தாடியெல்லாம் நனைஞ்சு தண்ணியெல்லாம் ஓடுது. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பே இந்த கூட்டம் அழிந்து போனால் உன்னை பின்பற்றுவதற்கு இந்த நாட்டில் ஆட்கள் இல்லாம போயிடுவாங்க. உன்னுடைய கலிமாவையும் உன்னுடைய மார்க்கத்தையும் பின்பற்ற ஒரு கூட்டம் ஏழையான சஹாபாக்கள் வந்து நிற்கிறாங்க. இவங்க அழிஞ்சிட்டாங்க, இந்த போர்க்களத்துல தோத்து போனாங்கன்னா இஸ்லாத்தை வெளியே பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. இந்த அழுகை என்ன ஆச்சுன்னா முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பலத்தை உருவாக்குச்சு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத முஸ்லிம்கள் பத்ர் களத்தில் வெற்றி பெற்றார்கள். இங்க செய்தி என்னன்னு கவனிச்சு பாருங்க. பத்ர் போர்க்களம் அன்றையோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. நான் கவனமாக சொல்லுகிறேன், இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு நாளும் பத்ர் களம் தான். ஒவ்வொரு நாளும் பத்ர் யுத்தத்தை நாம கடந்துகிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். ரமலானுடைய பிறை அறிவிப்பு வருகிற போது சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்படும்னு அரசாங்கம் அறிவித்த செய்தியை தாங்கி கொண்டுதான் முஸ்லிம்கள் ரமலானுடைய நோன்புக்குள்ளேயே நுழைகிறாங்க. நம்மை எதிர்ப்பதற்கான சக்திகள் எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிற ஒரு சூழலில் ரமலான் நமக்கு கிடைத்திருக்கிறது. எதேச்ச அதிகாரத்தை கையில் வாங்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தேர்தலை சந்திக்கிற காலம் தொடுவதற்கு முன்னால் ரமலான் நம் கையில கிடைச்சிருக்கு. இது எப்போதும் கிடைக்காத ரமலான். நாம் விரும்புகிற ஆட்சி, நாம் விரும்புகிற அதிகாரம், சமூகத்திற்கு நீதியோடு நடக்கக்கூடிய ஆட்கள் இந்த மண்ணுக்கு வர வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனை செய்யப்பட வேண்டிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடாரத்தில் அழுகை இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு தேவை. அவர்கள் கதறிய கதறல் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு தேவை. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் வாய்த்த ரமலான் இந்த ரமலான். எங்கள் பரதாக்களில் தொடங்கி பாங்கொலி வரை பிரச்சனையாக்கிட்டான். பரதா பிரச்சனை, பாங்கு சத்தம் பிரச்சனை, தொழுகிற இடத்துல எல்லாம் முஸ்லிம்கள் எட்டி உதைக்கப்படுகிறார்கள். எங்கேயாவது ஒரு ஜமாத்து தொழுகை நடந்துட்டு அது பிரச்சனையாக்கப்படுகிறது. பள்ளிவாசல்கள் சர்ச்சையாக்கப்படுகிறது. பள்ளிவாசல் இடிக்கப்படுவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
3500 பள்ளிவாசல் பிரச்சனைக்குரிய இடம், அதை மாத்தி அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட செய்தி தமிழகத்தில் உலவிக் கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரே முடிவு எங்கதான் இருக்கு? நோன்புல தான் இருக்கு. பத்ருக்களத்துல எப்படி முஸ்லிம்கள் வெற்றி வாகை சூடுனாங்களோ, ரமலானுடைய மாதத்துல இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் பத்ருக்களமாக சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம வெற்றி வாகை சூடுவதற்கான ஒரே வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரமலானை நாம பயன்படுத்தணும். நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். பத்ருல எதிரிகள்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, முஸ்லிம்கள் தரப்புல அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தினாங்க, வெற்றி கிடைச்சு. சவுரு குகையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை பாருங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மானா. கவலைப்படாத, அல்லாஹ் நம்மோட இருக்கான். நம்மோட அல்லாஹ் இருக்கான்ல, அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்திட்டாங்க, எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட்டுருச்சு. எந்த பிரச்சனையும் பக்கத்துல நிக்கல. அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தின பிறகு எதிரி வந்து குனிஞ்சு பார்த்தா மாட்டிக்கிற சூழல் வந்த போதும் கூட அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்திய போது நம்ம 2 பேருக்கு முன்னாடி அல்லாஹ் நிக்கிறான். அவன் தான் போர்வையாக நிற்கிறான், அவன் தான் மறைக்க போறான், அவன் தான் போர்ப்படை வீரனாக நிற்கிறான். எந்த அரசியல் அதிகாரமும் அல்லாஹ்வை தாண்டி வர முடியாத, அல்லாஹ்வை தாண்டி உள்ள நுழைய முடியாத. நாம் அந்த போர்வையை போர்த்தி கொண்டால் எந்த பயமும் நமக்கு இல்ல. புல்லட் ப்ரூஃபை விட சக்தி வாய்ந்த போர்வை அந்த போர்வை. லிபியாவினுடைய அதிபராக இருந்த உமர் முக்தாருடைய வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி எழுதப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா, நரைத்து போன தாடியோடும் நரைத்து போன முடியோடும் கொஞ்சம் சுருங்கி போன தோள்களோடும் ஒரு கிழட்டு சிங்கத்தின் தோற்றம் உமர் முக்தாருடைய அந்த உருவத்தில் பார்க்கிற போது நமக்கு தெரியும். போருக்கு தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள் வீரர்கள். எதிரிகள் புறா ஏவுகணை, பீரங்கி எல்லாம் வச்சிருக்கான். இங்க இவங்க தரப்புல வாளு, பட்டா கத்தி இதை பூரா ரெடி பண்ண சொல்றாரு. அப்போ ஒரு வீரருக்கு சந்தேகம் வந்து அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்னங்க அவங்க ஏவுகணை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க பட்டா கத்தியை தயார் பண்ண சொல்றீங்க, நாம போய் நிற்கும் போதே நம்மளை அவங்க குண்டை தொலைச்சிருவாங்க, நாம எப்படி வெற்றி பெற போகிறோம்? அப்போ ஒண்ணுமே யோசிக்காமல் ஆச்சரியம் இல்லாமல் இயல்பா கேட்கிறாரு உமர் முக்தார். அவங்களுடைய ஏவுகணை எல்லாம் எவ்வளவு வேகத்துல போகும்னு கேட்கிறாரு, எவ்வளவு உயரத்துல பறக்கும். ஏதோ வானத்துல பறக்கிற அளவை கேட்கிறாரு போலன்ட்டு, எவ்வளவு தூரம் பறக்கும் எங்களுக்கு அளவு தெரியாதே. அப்ப அவர் திருப்பி கேட்கிறாரு, அல்லாஹ்வினுடைய அரிசை தாண்டி அந்த ஏவுகணை பறக்குமா? அல்லாஹ் அரிசை தாண்டுமா? எப்படிங்க அரிசி எப்படிங்க தாண்ட முடியும்? ஏண்டா அரிசுக்கு கீழே பறக்கிற பொருளை பத்தி கவலைப்படுற, அரிசுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் நம்ம டீம்ல இருக்கானே. நாம தாங்கி போவது பட்டா கத்தியே அல்ல, நாம் படைக்கு கொண்டு போவது வாளை கொண்டு போகல. படைத்த அரிசிக்கு சொந்தக்காரன அல்லாஹ்வை நம்ம டீம்ல வச்சுட்டுல போர்க்களத்துக்கு போகிறோம். அரிசிக்கு கீழே பறக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்த சமுதாயத்தை என்ன பண்ணும்? இதுதான் இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கான பதில். நீங்க இந்த ரமலான அல்லாஹ்வை பிடிச்சாகணும், அல்லாஹ்ட்ட கேட்டாகணும். எங்களுக்கு ஒரு மாற்றம் உருவாகி வேண்டும். எங்கள் ஷரியத்தை இந்த மண்ணில் பின்பற்றுவது எங்களுக்கு அச்சமாயிருச்சு, எங்களுக்கு பிரச்சனை ஆயிருச்சு. நாங்க எங்க நாடா மாறணும்னு கேட்கல. யதார்த்தமான ஜனநாயக சூழ்நிலையில் எங்கள் நாடு வாழ்வதற்கான சூழல் உருவாக்கப்படும் நினைக்கிறோம். எல்லாவற்றிலேயும் எங்களுடைய அடையாளத்தை துடைப்பதற்கான முயற்சி செய்யப்படுகிறது. எங்கள் ஷரியத்தினுடைய சட்டங்களை தவிடுபடி ஆக்குவதற்கான பிரச்சனைகளை தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே எங்க அடையாளம் இன்னைக்கு பிரச்சனையா மாறிடுச்சு. நாங்க முஸ்லிம்களா மாறுறது இன்னைக்கு பிரச்சனைக்கு ஒரு இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ரமலானுடைய மாசத்துல பத்ர் போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்ததை போல வெற்றியை நாம இந்தியாவில் பெற்றாகணும். அது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க வருத்தப்படாம இருக்கணும்னு கேட்கிற, பத்ர் போர்க்களத்துல இருந்த அல்லாஹ் வேற, இன்னைக்கு 2024 இருக்கக்கூடிய அல்லாஹ் வேற அல்லாவா? அல்லாஹ் மாறிட்டானா? இறைவன்ட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அதே அல்லாஹ் தானே, அதே சக்தி உள்ளவன் தானே. அந்த வல்லமையில குறை இருக்குன்னு அல்லாஹ் மேல ஏதாவது நாம சந்தேகப்படுறோமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் மேல முஸ்லிம்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் கிடையாது. அதே ரப்பு, அதே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குற ரப்பு ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு கூட்டத்தை எப்படி ஜெயிச்சாங்கன்னு உலகம் யோசிக்கிற அளவுக்கு ஒரு வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்த ரப்பு, அதே ரப்பு இந்த உலகத்திலே இப்பவும் அவன் இறைவனாத்தான் இருக்கிறான். அவனை நம்பிக்கை கொள்ள வேண்டிய மக்கள்கிட்ட தான் மாற்றம் வந்திருக்கு. அவனை நம்பிக்கை கொள்ள வேண்டிய மக்களுடைய எண்ணங்கள்ல தானே மாற்றம் வந்திருக்கு. ஒரு மலை தொழுகைக்காக எல்லாரும் தொழுக போறாங்க. செய்தி நினைவுக்கு வருது. மலை தொழுகைக்கு எல்லாரும் தொழுக போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையை வேண்டி தொழுகை நடத்த நமக்கு ஒரு வழிமுறையை காட்டினாங்க. தொழுகை எல்லாரும் தொழுக போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனும் கூட போறான். அந்த சின்ன பையன் ஒரு கையில கொடையை பிடிச்சுக்கிட்டு அப்படி தொழுக போறான்.
ஒரு வயசான ஒரு பெரியவர் கூட வர்றாரு. ஏண்டா மழை இல்லைன்னு தான் தொழுக போறோம், நீ ஏண்டா குடைய வர தூக்கிட்டு வர்ற? மழையே இல்லைங்கிறனால தான் தொழுக போய்கிட்டு இருக்கோம், நீ ஏண்டா குடையும் தூக்கிட்டு வர்ற? அந்த சின்ன பையன் கேட்டான், ஏங்க தொழுத உடனே மழை வந்துருமேங்க, நனைஞ்சுக்கிட்டா திரும்பி வர முடியும்? தொழுத உடனே மழை வரும்ல, நாம என்னைக்காவது மழை தொழுகைக்கு போகும்போது மழை வரும்னு நம்பிக்கையோட போயிருக்கோமா? போகல. நமக்கு தொழுக சொன்னாங்க, ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, போனோம்னா வெயில் முடிஞ்சோன்னே ஜூஸை கொடுப்பாங்க, குடிச்சிட்டு திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு தான் போயிருக்கோம். என்னைக்கு முஸ்லிம்கள் கொடையோடு மலை தொழுகைக்கு போகிறார்களோ, தொழுகை நடந்து கொண்டிருக்கிற போதே அவர்கள் மலையை பெற்றுக்கொண்டு தான் திரும்பி வருவாங்க. எண்ணத்துல தான் வாழ்க்கை, நம்பிக்கையில தான் வாழ்க்கை, ஈமான்ல தான் வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் அதைத்தான் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தாங்க. பத்ர் களம் வெற்றி பெற்றதை போல இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் ஒரு ரமலான் கிடைச்சதுக்கு பிறகு வெற்றி கிடைக்கலன்னா தப்பு அல்லாஹ்வின் மீதல்ல, அதை பயன்படுத்த தவறிய முஸ்லிம்கள் மீது குற்றம். இப்படி ஒரு ரமலான் இனி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எதிரிகள் துண்டாடப்படுவதற்கு, சுக்குநூறாக ஆக்கப்படுவதற்கு, நமக்கு எதிராக நீட்டப்பட்ட கை விரல்கள் முடக்குவதற்கான ஒரு ஈமானிய சக்தியை முஸ்லிம்கள் இந்த ரமலானில் பெற்றாக வேண்டும். பசித்த வயிறோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், ரப்பே 14 மணி நேரம் பசித்து கிடந்து உன்னிடத்தில் கையேந்தி கேட்கிறோம், 14 மணி நேரம் தாகித்து கிடந்து உன்னிடத்தில் கையேந்தி கேட்கிறோம். ஒரு மாற்றம் இந்த மண்ணுக்கு உருவாகியாக வேண்டும். இந்த மக்களுக்கு ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழல் எங்களுக்கு உருவாகி ஆக வேண்டும் என்கிற வார்த்தையை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முஸ்லிம்களுக்கு இருக்கு. ஆனா நம்ம கவனம் செலுத்துற இடம் பூரா ரமலானுடைய மாசத்துல எந்த இடத்திற்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படணும், குடும்ப பிரச்சனை தீர்க்கப்படணும், பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்படணும், உடல் சார்ந்த பிரச்சனை தீர்க்கப்படணும், சமூகம் சார்ந்த பிரச்சனை தீர்க்கப்படணும். அப்படி தீர்க்கப்படலைன்னா ரமலானை பயன்படுத்தலன்னு அர்த்தம். குற்றம் ரமலானின் மீது கிடையாது, குற்றம் நோன்பின் மீது கிடையாது, குற்றம் படைத்த ரப்பின் மீது கிடையாது. அதை பயன்படுத்த வேண்டியவர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கான முயற்சி. ஃபத்தஹு மக்கா, மக்காவினுடைய வெற்றி நமக்கு வரலாற்றில் தெரியும். ரசூலுல்லாவை அடைச்சி விரட்டி வாழ்வதற்கு சூழல் இல்லான்னு அகதியாக முஸ்லிம்கள் வெளியேறி போனாங்கல்ல, திரும்ப ஃபத்தஹு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ரசூலுல்லாவுடைய கையில ஒப்படைக்கப்பட்டுச்சு மக்கா. எப்போ ஒப்படைக்கப்பட்டுச்சு? ரமலான்ல. ரமலான்ல வெற்றி பூரா முஸ்லிம்களுக்கு கிடைச்சது ரமலான்லங்க. வெற்றி வாகை சூடிய இடங்கள் அனைத்துமே ரமலான்ல தான் முஸ்லிம்களுக்கு சாத்தியப்பட்டிருக்கு. தோல்வியின் மாதம் அல்ல, சோர்வின் மாதம் அல்ல, வீரம் இல்லாமல் கோழைத்தனமாக இருப்பதற்கான மாதம் அல்ல இந்த ரமலான் மாதம். சாப்பாடு வேணா குறைஞ்சிருக்கணுமே தவிர ஈமானுடைய வலு கூடி இருக்கணும். பல இடங்களில் சிஏ போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ரமலானுடைய நோன்புல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ரமலான் ஆரம்பிச்சா போடாட மாட்டாங்கன்னு எது நினைச்சாங்கன்னு தெரியல, பல்வேறு இடங்கள்ல சிஏ போராட்டம் நடக்குது. இஃப்தாருக்கு முன்னால போராடுறாங்க, பகல் காலங்கள்ல போராடுறாங்க, மதிய நேரங்கள்ல போராடுறாங்க, மகரிப்புக்கு பிறகு போராட்ட களத்தை முஸ்லிம்கள் இப்போதும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரமலான் கோலைக்கான மாதம் அல்ல, இது எழுச்சிக்கான மாதம். இருக்கிற காலங்களை விட கூடுதலாக முஸ்லிம்கள் இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் முஸ்லிம்களுக்கு இருக்கு. அல்லாஹ் அப்படி ஒரு சூழல் தான் ரமலானுக்கான வாய்ப்பை நமக்கு வச்சிருக்கான். அந்த எண்ணத்தோடு ரமலான் அமையணும். இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களை எண்ணத்தை போல உங்களுடைய வாழ்க்கைன்னு சொன்னாங்கல்ல. எனவே அந்த எண்ணத்தை நீங்க ரமலானுடைய மாதத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான சூழலாக நீங்க நியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த மாற்றம் நமக்கு நடக்கும். பொதுவா நாம ஒரு மாசம் இப்ப கடந்துட்டோமா, அதுக்குள்ள 20 வந்துடும், கடைசி 10 தொற்றுவோம், நோன்பு பிடிச்சிரும். போனதே தெரியல. போன வருஷம் நோன்பு எனக்கு நினைவு இருக்கு, கடந்த ரமலான்ல பேசிய செய்திகள் இன்னும் கவனத்துல இருக்கு. அதுக்குள்ள இந்த ரமசானம் வந்துட்டு ரமலான் வர்றதா இருந்தாவே அவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு யோசிச்ச இடங்கள் போய் ரமலானுடைய சிந்தனை மறக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ரமலான் வந்துருச்சு. நீங்க கவனிச்சுக்கோங்க, இந்த ரமலான் மாதம் கழிகிற போது ஒரு மாசம் போயிருச்சுன்னு நினைக்காதீங்க, ஒரு மாதம் கடந்ததான் நினைக்காதீங்க. திருக்குரான்லேயே எந்த மாசத்தினுடைய பெயரையும் அல்லாஹ் சொல்லல. 12 மாசம் இருக்குல்ல, இத்தனை அஷர ஷஹரன்னு குரான் சொல்லுதுல, ஒரு மாசத்தின் பெயரையும் குரான்ல கிடையாது, ரசூல்லா தான் சொன்னாங்க. ஆனா இந்த ரமலானை மட்டும் ஷஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான், இது ரமலானுடைய மாதம், இதுல குரான் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வே இந்த மாசத்தினுடைய பெயரை சொல்றான். அல்லாஹுவால் ஒரு பெயர் பயன்படுத்தப்பட்டு இந்த மாதத்தினுடைய பெயர் அல்லாஹ் உச்சரிக்கிறான்னா அது எவ்வளவு சிறப்புக்குரிய மாதமா இருக்குன்னு பாருங்க. அவன் விரும்பி அவன் நேசித்து அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தானே அடையாளப்படுத்தி காட்டுவோம். அப்ப அந்த அடையாளத்தை அல்லாஹ் காட்டுறானா இதனுடைய சிறப்பு புரியணும். அடுத்த செய்தி என்னன்னா, ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருந்து போகுதுன்னு வைங்க, ஒண்ணு மட்டும் போகாது,
அதோடு சேர்ந்து நிறைய அருள்கள் நமக்கு இல்லாம போயிடும். கவனிக்க வேண்டிய செய்தி அதுதான். ஒரு விஷயம் கிடைக்காம போச்சுன்னா இதெல்லாம் ஒண்ணுதானே போச்சுன்னு நினைக்காதீங்க, அதுக்கு பின்னால நிறைய விஷயம் நமக்கு கட்டாயிரும். ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்று ஒரு சஹாபிய பெண்மணி, ஆமீன் அம்மாவோடு கூட இருந்தவங்க. அவங்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ரசூலுல்லாவை வளர்த்தவங்க அவங்க தான். நீண்ட காலம் ரசூல்லா ஐமன் ரலியல்லாஹுடைய வளர்ப்புல தான் வளர்ந்தாங்க, முஸ்லிமா மாறினாங்க. திருமணமே முடிக்கல. ரசூலுல்லா ஹதீஜா அம்மாவுக்கு திருமணம் முடிச்சதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து தான் ஐமன் ரலியல்லாஹுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. ரசூலுல்லா தன் தாயாகவே நேசித்து அவளை மரியாதை செய்வாங்க. அடிக்கடி போய் அவங்கள பார்த்துட்டு வருவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, ரசூலுல்லா 3 பேரும் போய் ஐமனை பார்த்துட்டு வருவாங்க. ரசூலுடைய வஃபாத்திற்கு பிறகு, ரசூலுல்லா மௌத்தாயிட்டாங்க, வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு 2 பேரும் நம்ம 2 பேரும் போய் ஐமனை பார்த்துட்டு வரலான்னு பார்க்க போறாங்க. போய் சந்தித்தா ஐமன் ரலியல்லாஹு அழுகுறாங்க. அழுகைனா கடுமையான அழுக. இவங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டாங்க, ரசூலுல்லா மௌத்தாயிட்டாங்கல்ல அதை நினைச்சு இவங்க அழுகுறாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. ஏங்க நீங்க அழுகுறீங்க, இது ஒரு யதார்த்தமான விஷயம் தானே, மவுத்துங்கிறது யதார்த்தமா நடக்கிற விஷயம் தானே, இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு அழுகணும்? ஐமன் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது இயற்கை தான், அது பக்கம் வருத்தம் இருக்கட்டும். ஆனா எனக்கு என்ன கவலை தெரியுமா, ரசூலுல்லா இருக்கிற வரையும் தான் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் தொடர்பான வகி வந்துகிட்டே இருந்துச்சு. பிரச்சனைனா கேட்போம், உடனே அல்லாஹ் வகியை அனுப்புவான், நாம அந்த பிரச்சனையை கேட்டுக்கிட்டோம். அல்லாஹ்வுக்கு நமக்கு ஒரு தொடர்பு எங்க இருந்துச்சு, ரசூலின் மூலமா வகியா வந்துச்சு. இப்ப ரசூலின் வஃபாத்திற்கு பிறகு வகி வருமா? வகி வரவே வராது. பல தூதர்கள் இறந்ததற்கு பிறகு அவங்க பேசுனதெல்லாம் அந்த வேதத்துல இருக்கு. அப்படி குர்ஆன்ல இருக்கா? ரசூலின் வஃபாத்தோடு முடிஞ்சு போச்சு. ரசூல் மௌத்தாவாங்கிறத ரசூலா இருக்கும் போதே அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சுட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தோடு ரசூலுல்லா இல்லங்கிறது மட்டும் நமக்கு இழப்பல்ல, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பான வகியின் பாலம் துண்டிக்கப்பட்டுருச்சு. ஐமன் சொல்லி வருத்தப்பட்டாங்க. நான் அதை நினைச்சு தான் ரொம்ப அழுகிறேன். அல்லாஹ்வோடு தொடர்பு பண்ற இந்த உம்மத்திற்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இப்ப நீங்க தேடனா குர்ஆனுக்குள்ளதான் தேடணும். குர்ஆன்ல எல்லாம் தீர்வு இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுவானா, நீ மறுமையில பேசினா தான் வாய்ப்புண்டே தவிர இந்த உம்மத்தோடு பேசுவதற்கான வாய்ப்பு முடிக்கப்பட்டுருச்சு. இப்போ ஒரு அருள் துண்டிக்கப்படுமானால் அந்த அருளோடு சேர்த்து வேறு சில விஷயங்களும் துண்டிக்கப்படும். அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி. இந்த சஹாபி ஹிஜ்ரி 110 வஃபாத் ஆகிறாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் மௌத்தாயிருக்காங்க, என்ன இவர் மௌத்தானது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இவர் தான் சஹாபாக்கள்லேயே கடைசி மௌத்தானவர். அலி ரலியல்லாஹுடைய காலத்துல வஃபாத் ஆகிறாரு. இந்த அதாவது சஹாபினா ரசூலுல்லாவை நேரடியா பார்த்து ஈமான் கொண்டவர்கள், நமக்கு தெரியும். குர்ஆனை நேரடியா பார்த்தவங்க, வகியை நேரடியா பார்த்தவங்க, ரசூலை நேரடியா பார்த்தவங்க, ஈமான் கொண்டவங்க. அபூ துஃபைலுக்கு அடுத்து ரசூலுல்லாவை பார்த்தவங்க யாராவது பூமியில இருக்காங்கன்னா இல்ல. அவர் தான் கடைசியா ரசூலை நேரடியா பார்த்தவர். அவருக்கு பிறகு இல்ல. அப்ப என்னன்னா, அபூ துஃபைலினுடைய மரணம் ஒரு தனி மனிதரின் மரணம் அல்ல, சஹாபாக்களில் சஹாப்தம் முடிக்கப்பட்டுருச்சு. இந்த உலகத்துல ரசூலை நேரடியாக பார்த்த மனிதர்கள்னு ஒரு பட்டியல் இருக்காங்கல்ல, அந்த சஹாபாக்களுடைய சஹாப்தம் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அவருடைய மரணத்தோடு நிறுத்தப்பட்டது. அப்ப அது தனி மனித மரணம் அல்ல, சஹாபாக்களினுடைய சஹாப்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அந்த அபூ துஃபைல் ரலியல்லாஹுடைய மரணத்தோடு. அப்போ ஒரு விஷயம் நம்மளை விட்டு வெளியே போகுதுன்னா அதோடு சேர்ந்து அருள் பாக்கியங்கள் இல்லாம போயிடும். இந்த ரமலான் அல்லாஹ் நமக்கு செட்டப் வச்சான்ல, இந்த செட்டப் ரமலான் முடிஞ்சிச்சுன்னா பெருநாளைக்கு பிறகு வாய்ப்பு இல்லை. வானம் திறக்கப்படுகிறது, நரகம் மூடப்படுகிறது, சொர்க்கம் திறக்கப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுறான். இந்த சிறப்புலாம் பெருநாளைக்கு பிறகு கிடைக்குமா? வாய்ப்பு கிடைக்காது. குறிப்பாக முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரமலானுடைய மாதங்கள்ல பாவங்கள் செஞ்சிடாதீங்க. இது பாவம் மன்னிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு மாதம், பாவம் செய்யக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக நான் நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டே வர்றேன், தொலைக்காட்சிகளை ரமலானுடைய பிறை அறிவிப்பு வந்துட்டா டிவி பார்க்காதீங்க பெருநாள் முடிக்கிற வரை. அது என்ன இருந்தாலும் பார்க்காதீங்க. அது சகர் நேரம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அதெல்லாம் சகர் நேரத்து சண்டைகள்னு வச்சிருக்கேன். டிவியவே திறக்கக்கூடாது. நீங்க பயானுங்கிற பேரில், மார்க்கங்கிற பேரில் நீங்கள் தொழுகிற தொழுகையை விட அந்த பயான் சிறப்பு கிடையாது. நீங்கள் கேட்கிற துஆக்களை விட அது சிறப்பு கிடையாது. நீங்கள் சிந்துகிற கண்ணீர் துளியை விட அந்த பயான் மகத்துவமிக்கதாக மாறிவிடாரு. நீங்க ரமலானுடைய மாதத்துல டிவி பெட்டியை திறக்காம நீங்க குர்ஆனை ஓதி பாருங்க, அதற்குள்ள உயிரோட்டம் இருக்கும்.
நீங்கள் தொலைக்காட்சி பார்க்காமல் தொழுது பாருங்கள், அந்த தொழுகைக்குள் ஒரு ஆனந்தம் இருக்கும். நீங்கள் தொலைக்காட்சி பேர்க்காமல் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு பாருங்கள், அதற்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும். இப்போ எல்லாம் செல்போனுக்குள்ள வந்துருச்சேன்னு செல்போனையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லாத பக்கங்களுக்குள்ள போகாதீங்க. யூடியூப்புக்குலாம் இந்த ரமலானுக்குள்ள போகாதீங்க. ஃபேஸ்புக்லாம் வேணாம். வேறொரு சிந்தனையின் பக்கம் நம்முடைய கவனம் முழுவதும் திருப்பப்படணும். அவசியத்துக்கு பயன்படுது. அதுக்கு பேரே அவசியமான சைத்தான். செல்போனுக்கு சொல்றாங்க வேணான்னு விட முடியாது, பக்கத்தில் வைக்க முடியாது. அது அவசியமான சைத்தானா. சைத்தானே பிரச்சனை தான். அப்ப என்ன செய்யணும்? ரொம்ப நாம கவனத்தோடு அந்த சைத்தானை மேற்கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். அப்ப தேவையில்லாத பாவங்களை, தேவையில்லாத செயல்களை, நரகம் மூடப்பட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவன் வம்ப திறக்கிறான். நீ ஏன் மூடி வச்சிருக்க? நான் திற, நாங்க வர்றேன். சைத்தான் விலங்கப்பட்டதுன்னு சொல்றோம்ல. இப்ப சைத்தான் நின்று யோசிக்கிறேன், ஏன்னா இணைய விலங்கு கட்டிட்டாங்கல்ல, நீங்க ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க? அவன் கேட்கிறான். சைத்தானை சில பேர் சங்கடப்படுத்துறாங்க. 2 பேர் உலகத்துல சைத்தானை சங்கடப்படுத்துற கூட்டம். ஒன்னு உமருடைய ஈமானை பார்த்து சைத்தான் சங்கடப்பட்டான். உமர் ஒரு வழியில வந்தா இவன் ரூட்டை மாத்தி வேற வழியில போனா இவர் ஈமானுக்கு முன்னால் நம்மளால நிக்க முடியாது அப்படின்னு சைத்தானை சங்கடப்படுத்தின கூட்டம் உமரு. அதுக்கடுத்து நாம தான். நம்மளை பார்த்தோன்னே அங்க விலகி நிக்கிறான். ஏன்னா இணையப்புறம் கட்டி போட்டாங்கன்னு சொல்லப்படுது. நீங்க என்னன்னா நான் பண்ணதை விட ரொம்ப தூக்கலா பண்றீங்களே. பல நேரத்துல பத்ர் காலத்துல சஹாபாக்கள் சொல்றாங்கல்ல, வாழை கையில எடுத்தோம், வெட்டுறதுக்கு முன்னாடி தலை கீழே விழுந்துருச்சு. வாழை கையில எடுத்திருப்போம், நாங்க வெட்டலைங்க, ஆனா வாழை கையில எடுத்துன்னு மலக்குமார்கள் வெட்டிட்டாங்க. நிறைய சஹாபாக்கள் நினைவு கொண்டாங்க. அதே நிலைதான் சைத்தான். நான் கெடுக்கலையடா, நீங்களா கெட்டு நிக்கிறீங்களேன்னு கேட்கறான். நான் செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் துவங்கவே இல்லை, நான் அந்த வேலையை செய்யல, அதுக்கு முன்னாடியே நீங்க கெட்டு சீரழிஞ்சு வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சைத்தான் கேட்கிற வார்த்தை நம்முடைய காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப ரமலானுடைய மாதங்கள்ல அது போன்ற தவறான காரியங்கள் செய்வதற்கான சூழலுக்கான வாய்ப்பை நீங்க கொடுக்காதீங்க. அது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. பரிசுத்தமாக நம்முடைய உடலும் நம்முடைய ஆன்மாவும் சுத்திகரிக்கப்படுவதற்கான நல்ல வாய்ப்பு. அந்த எண்ணத்தோடு அணுகுங்க. சும்மா சாப்பிடாம இருக்கோம், நாம தண்ணி குடிக்காம இருக்கோம், ஆசைகளை அடக்கி கிடக்கிறோம், இவ்வளவு நாள் இப்படி இருந்தோங்கிற திருப்தி, இது ஒரு வழி. இது ரமலானுக்குள் அல்லாஹ் போட்ட ஒரு ரூட்டு. இந்த ஒரு ரூட்டை மாத்திரமே நம்ம பின்பற்றுகிற இடம் வாழ்த்துக்குரியதாக இருந்தாலும் கூட அது மாத்திரமே முழுமையான நோக்கம் அல்ல. முழுமையான ஈமான் இந்த ரமலான்ல வரும். அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம நோன்பு உங்களுக்கு கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப அந்த இரையச்சத்தை இந்த ரமலான் பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா? நமக்கு கிடைச்சிருக்க வேண்டுமா இல்லையா? அந்த இடத்தை நாம எவ்வளவு தவற விட்டுருக்கோம்னு பாருங்க. இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய பேர் ஆயுதம், முஸ்லிம்கள் கையில இருக்க வேண்டிய மிக அற்புதமான எதுவுமே நமக்கு இல்லை. நீங்க கவனமா கவனிக்கணும். அரசியலையோ, ஆன்மீகத்திலேயோ, பொருளாதாரத்திலேயோ, அதிகார வர்க்கத்திலேயோ, ஊடகத்துறையில் கூட முஸ்லிம்களுக்கான எந்த அடையாளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க டோட்டல் லிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா சச்சர் கமிஷனுடைய அறிக்கை 404 பக்கங்கள் 2015 எடுக்கப்பட்டது. நீங்க 404 பக்கங்களையும் நான் வாசிச்சிருக்கேன். முஸ்லிம்களுக்கு எந்த இடத்துல எதுவும் கிடையாது. பிரதிநிதித்துவமே ஜீரோவுக்கு பின்னாடி தான். ஜீரோ போட்டாவே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமா. ஜீரோவுக்கு கீழே தான் எண்ணிக்கையினுடைய அடையாளம். 1% கூட எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பலவீனப்பட்ட சமூகமாக தான் முஸ்லிம்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒற்றை ஆயுதம் அல்லாஹ் என்கிற வார்த்தை தான். அதை கையில பிடிச்சிட்டோம்னா எல்லாமே மாறிடும். வேற எந்த பிரச்சனை, வேற யாரெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க நின்றாலும் ஒன்றும் நமக்கு நடக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு கொண்டு வரும். செய்தியோடு நினைவுபடுத்துகிறேன். ஃபாத்திமா அம்மாவுக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னாக சொன்னதாகவும் நினைவு இருக்கிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் வேலை பார்க்க ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு தன் அத்தாட்ட வந்து ஒரு வேலையால தனக்கு உதவியாக வாங்கிட்டு போன்னு வந்து கேட்குறாங்க. ஒரு அடிமையை கொடுங்க, என் வேலைக்கு பயன்படுத்துகிறேன், ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு குழந்தை வந்து, குறிப்பாக பெண் குழந்தைகள் கேட்கிற போது எந்த தகப்பனும் தட்ட மாட்டான், முடியாத கூட செய்யணும்னு நினைப்பாங்க. அதான் இயற்கை. ரசூலாட்ட வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க. ரசூலா சொன்ன பதில் என்ன பாருங்க. சுபஹான் அல்லாஹ் 33 தடவை ஓதிக்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓதிக்க, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிக்க. சரிங்கன்ட்டு அந்த மாதிரி திரும்பி போயிடுச்சு. நீங்கள் இந்த ஹதீஸை கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து பணம் கேட்குறாரு, என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுங்க, செலவழிக்கணும். ஒன்று நான் பணத்தை தர்றேன்னு சொல்லணும், என்கிட்ட இல்லைன்னு சொல்லணும். நீங்கள் சுபஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர். நீங்கள் ஜாமி ரசுகருக்கு போகும்போதே நினச்சோம் இப்படித்தான் ஆவீங்கன்னு. ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி சுபஹான் அல்லாஹ் ஓதுங்கன்னு சொல்லுங்கன்னா நம்மளே கேட்போம்ல, ஏன்னா நல்லாத்தானா இருந்தா ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்போம். ஃபாத்திமாமா ஒன்றும் கேட்கல, திரும்பி போயிட்டாங்க. இந்த ஹதீஸை படித்த போது நமக்கு கிடைச்ச பேர் அற்புதம் என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்
சொல்லக்கூடிய வார்த்தைகள் செய்திகள் அனைத்து சாதாரணமா பேசியிருப்பாங்க. ஆனா அந்த அந்த வார்த்தைக்கு பின்னால மனிதனுடைய மனதுக்குள் இருக்கிற மன எண்ணத்திற்கு தகுந்ததை போல, மன ஓட்டத்திற்கு தகுந்ததை போல பேசிய ஒன்றென்று வார்த்தை அல்ல, வாழ்க்கை முழுக்க அவர்கள் பேசிய அத்தனை செய்திக்கு பின்னாலும் மனோதத்துவம் இருக்கிற ரசூல்லா பேசிய அத்தனை வார்த்தைக்கு பிறகு இருக்கு. இயல்பா ஒரு மனிதனுக்கு ஒரு தேவைன்னு வந்துச்சுன்னு வைங்க, அந்த தேவை என்னைக்காவது பூர்த்தி ஆயிருக்குமான்னு பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகாது. அடுத்து 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 டார்கெட்டை கூட்டிக்கிட்டே இருப்போமே தவிர பூர்த்தி ஆகாது. ரசூல்லா சொன்னாங்க, 2 தங்க ஓடை ஆதமுடைய மகனுக்கு ஓடுனாலும் இவனுக்கு பத்தாது, தங்கமா ஓடையில ஓடுது, 3ஆவதா ஒரு தங்க ஓடை வேணும்பா. என்ன செய்ய போறாங்கிறது தெரியல, ஆனா ஆசைப்படுவான். கபருக்குழியில வச்சு மண்ணள்ளி போட்டால் ஒழிய இவன் ஆசை தீராது, இவ்வளவு பேராசை கொண்டவன் ரசூல்லா சொன்னாங்க. அப்போ ஒரு தேவை நமக்கு எப்பவும் பூர்த்தி ஆகாது, இன்னொரு தேவையை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் 2 செய்தியை பாத்திமாமாவுக்கு புரிய வச்சாங்க. ஒன்று, நான் உங்க அத்தா இருக்கேன், அதனால என்கிட்ட வந்து கேட்கிற, ஏன் மௌத்துக்கு பிறகு நீ என்ன செய்வ? ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளின் மீது காட்ட வேண்டிய அக்கறையும் கவனமும் இதுல இருக்கு. நான் இருக்கேன், என்கிட்ட வந்துடுற, இப்ப எதனாலும் உம்மாட்ட கேட்டுக்கலாம், வாப்பாட்ட கேட்டுக்கலாம், எல்லாமே வர்றோம்ல. அவங்க இல்லைன்னா நீங்க எப்படி வாழ போற? நீங்கள் வாழ்கிற காலத்திலேயே நீங்கள் இல்லாமல் போனால் உங்கள் குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கு பேரு தான் பெற்றோர்கள். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துருப்போன்னு சொல்றதுக்கு பேர் பெற்றோர் அல்ல. நான் இப்ப இருக்கேன், நான் இல்லாம போனா நீ எப்படி வாழணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இந்த உம்மத்திற்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாங்க. நான் இல்லாமல் போனால் இந்த சமூகத்தை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்து தீர்த்தாங்க. இறப்பு வருத்தத்துக்குரியதா இருந்துச்சு, ஆனா வாழ்க்கையில தோல்வி அடையல. சஹாபாக்கள் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட மாறாம வாழ்ந்து காட்டினாங்க. அப்ப பாத்திமாவுக்கு என்ன செய்யுதுன்னா, நான் இருக்கேன், என்கிட்ட வந்து கேட்கிறேன், நான் இல்லாட்டி என்ன செய்வேன்? எந்த தேவை வந்தாலும் முதல்ல அல்லாட்ட கேளு, நீ என்ன என்கிட்ட வந்து கேட்கிற? செருப்பின் வார அருந்தாலும் அல்லாட்ட கேட்கறன்னு எதுக்கு சொன்னாங்க? செருப்பு வாரஞ்சா 10 ரூபா கொடுத்து நம்ம தச்சிருவோம், நம்மளாம் அறிவாளிகள். அப்படி இல்லை, அல்லாவுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. ஆனா நீ கேட்கணுங்கிற பண்பை உருவாக்கி கொடுத்தாங்க. உன் தேவையை போக்குவதற்கு உலகத்தில் ஒருவன் இருக்கிறான், நீ கேட்க வேண்டிய முதல் கடமை அல்லாஹ்விடத்துல அப்படிங்கிற சிந்தனை. அடுத்து பாத்திமா அம்மாவுக்கு சொன்னாங்க, உனக்கு இப்ப அடிமையை கொடுத்த உடனே சரின்ட்டு நீ போயிட போறியா? திரும்ப என்ன செய்வ? இன்னொன்னு ஏதாவது தேவைன்ட்டு வருவ, கொடுக்க 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 திரும்ப 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 நீ ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்ப. அப்ப என்ன முடிவுனா, இதுக்கு ஒரே வழி, அல்லாஹ்வுடைய நினைவு மாத்திரம்தான் திருப்தியை உண்டாக்கும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்லு. உலகத்திலேயே முஸ்லிம்களுக்கு சொல்லித்தரப்பட்டதை போல ஒரு திக்ரு உலகத்துல யாருக்கும் சொல்லல. எதை செய்யறதுனாலும் பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரால் செய்கிறேன், செஞ்சு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ், தும்முனா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை செய்யறேன்னா இன்ஷா அல்லாஹ், ஆச்சரியத்தை பார்க்கறியா சுபஹான் அல்லாஹ். சாப்பிடும்போது பாருங்க, சாப்பிடும்போது மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 துவா. நீங்க சாப்பாடை பார்த்தோன்னே பிஸ்மில்லா சொல்ல மறந்துடுவீங்க. பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி, சாப்பாட்டினுடைய துவக்கத்திலையும் கடைசியில் எந்த இடத்துல இப்படி 2 துவா சொல்லி தரல. சாப்பிடும்போது நம்மளை தெரிஞ்சிருக்கு பாருங்க ரசூலுல்லாஹ்வுக்கு, இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் வரும்னு தெரிஞ்சதுனால சாப்பாட்டுக்கு 2 துவா, தூங்கும்போது துவா, கழிவறைக்கு போகும்போது, எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய பெயர் வரும். நீங்கள் அல்லாஹ்வின் பெயரை சொல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நீ குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம், உன் வீட்டு டீயாக இருக்கலாம், நீ சாப்பிடுகிற சாப்பாடாக இருக்கலாம், உன் படுக்கையில் படுக்கிற படுக்கையா இருக்கலாம், உன் கழிவறையில் நீ பயன்படுத்தக்கூடிய கழிவாக இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்காமல் ஒரு காரியம் நடக்க கூடாது என்று இஸ்லாம் ஒரு சட்டத்தை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு? அல்லாஹ்வுடைய நினைவோடு இந்த உம்மத் இருக்கிற காலமெல்லாம் இந்த உம்மத் பாதுகாக்கப்படும். அதனால குறிப்பாக இந்த ரமலான் நமக்கு கிடைச்ச பேர் அற்புதம். நம்முடைய எதிரிகளை நாம ஒண்ணும் இல்லாம செய்யறதுக்கு அல்லாஹ் கொடுத்த பேர் ஆயுதம். எந்தெந்த நேரங்களில் எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, குறிப்பா இஃப்தாருடைய நேரம் பெரிய சோதனை பாருங்க. 14 மணி நேரம் பட்டினி கிடந்த ஆட்கள் பூரா இஃப்தார்ல அந்த நேரத்துல ஒரு சலசலப்பை உண்டாயிருது பாருங்க. அந்த வடையா, இந்த வடையா, கறி போட்ட வடையா, கறி போட்ட கஞ்சியா, கூட கஞ்சியா, ஆறுன கஞ்சியா, பேரித்தம்பளம்னு ஒரு 5 நிமிஷம் துவா கேட்க வேண்டிய நேரத்துல பஞ்சா பறந்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எதையாவது ஒரு செட்டப்ல நோன்பை திறந்துட்டு கூட நீங்க வேற இடத்துல போய் அடுத்து சாப்பிடுவதற்கு முயற்சி பண்ணுங்க. ஒட்டி போன வயிறு, காய்ந்து போன நாவு, 14 மணி நேரமாக பசித்து தாகித்து மற்ற நாள்ல செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது. நீங்க 6 நோன்பு வச்சு பாருங்க, அதை கடத்துறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ரமலான் எவ்வளவு பெரிய அருள். இப்ப 11 தாண்டி போய்கிட்டு இருக்கோமா? எந்த அழுப்பேன் 13 எந்த அழுப்புமே வரல.
ஆனா நீங்க 6 நோன்பு வச்சு பாருங்க, நான் நோன்பை குறைப்பதற்கல்ல, அல்லாஹ் இதுல எவ்வளவு அருள் செஞ்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு வெயில், இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதுவும் செய்யாம இலகுவாக நாம இதை கழிக்கிறோம்னா அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள். அப்ப அந்த அருளை நாம் அதையே ஆயுதமா பயன்படுத்தி, அவன் தான் அருளை கொடுத்தான், அந்த அருளையே ஆயுதமாக பயன்படுத்தி நம்மளுடைய பசியையும் தாகத்தையும் அல்லாட்ட கோரிக்கையா வச்சு இந்த சமுதாயத்திற்கு ஒரு விடிவு காலத்தை, இந்த சமுதாயத்திற்கு ஒரு வாழ்வியலை தன் சரியத்தின்படி இயல்பாக இந்த நாட்டுக்கு பயன்பட்ட, இந்த நாட்டை காப்பாற்றிய, இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவே தன் பெருங்கொண்ட சமூகத்தை தியாகம் செய்த ஒரு சமுதாயம் இந்தியாவில் இயல்பாக வாழ்வதற்கான ஒரு சூழலையும், அதை நோக்கிய பயணத்தில் அரசியல் தளத்தை அமைத்து கொடுப்பதற்கான சூழலையும் அல்லாஹ் உருவாக்கி தருவாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம